ஓகே பாருங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரு பேசிக் அல்ஜிப்ரா. ஓகேங்களா, இதில் வந்து இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு 10th படித்த ரிசல்ட்ஸ்லாம் வரும், கவனிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அல்ஜிப்ராவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் இன் டெசிமல் நம்பர் சிஸ்டம், அதாவது நம்பர் சிஸ்டம் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் எதில் இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பரில் இருக்கும். அந்த ரியல் நம்பரில் என்னென்ன இருக்குன்னா ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் இருக்குது. அந்த ரேஷனல் நம்பர்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டீஜரும் நான் இன்டீஜர் ரேஷனல் நம்பர் இருக்குது. அதில் இன்டீஜர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இது ஏங்கிறது தான் டிவைடண்ட்டு, பிங்கிறது டிவைசரு, இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். ஒரு நம்பரை ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய கோஷன்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட ரிமைண்டரை வச்சு ஆட் பண்ணோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். எந்த ஒரு நம்பரும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 39 எடுத்துகிட்டு 39 இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் வரும், மறுபடியும் அகைன் எடுத்துகிட்டு பண்ணுறப்போ 3 டைம்ஸ் வரும், 90. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா இந்த 39 இஸ் ஈக்குவல் டு என்ன ரிசல்ட் கிடைக்கும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இதை வச்சு ப்ளஸ் பண்ணுறது. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஏபி அப்படின்னு லெட்டர் எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா, சரி. அடுத்து அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா மாடுலஸ் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ மாடுலஸ்னால் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நமக்கு ப்ளஸ் வேல்யூ தானே கிடைக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் எ நம்பர் ஏ பிலாங்ஸ் டு ஆர் from 0 and the number line is called the absolute value. அந்த 0ங்கிறது absolute value of that number and is denoted by, பாருங்கள் இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது இங்கே ஏ இருக்குது, ஏக்கு பதிலாக எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் மாடுலஸை விட்டு எடுக்கிறப்ப நமக்கு ப்ளஸ் வேல்யூவும் மைனஸ் வேல்யூ இருக்குது. ப்ளஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஏன் இங்கே 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா இப்போ எக்ஸுங்கிற இடத்துல வேறு எந்த வேல்யூ இல்லை, அதனால் எக்ஸுக்கு 0 போட்டிருக்கோம். சப்போஸ் எக்ஸ் -3 இருக்குன்னு வச்சுக்கோங்க மாடுலஸில், அப்போ எக்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு பாசிட்டிவ் 1, எக்ஸ் -3 எடுக்கிறப்போ பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுவோம்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3 போடுவோம். ஏன்னா இது 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப 3 கிடைக்கும். ஓகேவா, இங்கே வந்து வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறப்ப கிரேட்டர் than வரும், நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறப்ப லெஸ் than வரும். சொல்கிறது புரியுங்களா? இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் போட்டிங்கன்னா இங்கே போடக்கூடாது. சப்போஸ் இங்கே ஈக்குவல் போடலைன்னா இங்கே ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கலாம். And hence modulus of x define a function known as absolute value function from R and 2 எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 0 to infinity பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதில் சில ரிசல்ட் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சம் போடுவோம். ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வி ஹவ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒய், ரெண்டு வேல்யூ மாடுலஸில் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். அதாவது இந்த எக்ஸ் வந்து ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா இந்த எக்ஸ் வந்து மைனஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் கண்டிஷன். ஓகே, ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இஃப் ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து பார்த்தோன்னா ஆர், இது மாடுலஸை விட்டு வெளியே எடுக்கிறப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது ப்ளஸ் ஆருக்கும் ஈக்குவலாக இருக்கும், மைனஸ் ஆருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சில ரிசல்ட்ஸ் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது நம்ம மாடுலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிறப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எக்ஸ் ஒய் வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கண்டிஷன் இருக்கிறப்போ தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் ஃபார்முலாஸ் மாதிரி தான். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் எப்படி எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஒய் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஒரு இன்இக்வாலிட்டி கணிது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதுறப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி, இந்த ரிசல்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணு. இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் போட்டிருப்போம். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருந்தால் இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். இங்கே பாருங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் ஆர்ன்னு இருக்காக்கான மாடுலஸ் வேல்யூ இருக்கும். நமக்கு சம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ் மைனஸ் 4 லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூவை இந்த சைடு அதாவது லீஸ்ட் வேல்யூ மைனஸும் அப்பர் வேல்யூ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆர் கமா ப்ளஸ் ஆர் ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓப்பன் இன்டர்வல்னால் இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. அந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் கிடையாது அல்லவா, மைனஸ் ஆரோட அதிகமாக ப்ளஸ் ஆரோட கம்மியாக அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் வரும். இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் வந்து அதனால் க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும்.
ஓகேங்களா. அடுத்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஆராக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளஸ் ஆராக இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தென்னாக இருக்கிறப்போ மைனஸ் ஆர் எக்ஸ் கிரேட்டர் தெனாக எடுக்கிறப்போ ப்ளஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணுறப்போ பாருங்கள் இப்படி தான் ரைட் பண்ண, நம்ம சம்முலேயும் இப்படி தான் போட்டிருப்போம். ஆன்சர் எடுத்து நமக்கு கிரேட்டர் தென் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் மைனஸ் 7 மாடுலஸ் கிரேட்டர் தென் 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் எழுதுகிறப்போ இது மாதிரி தான் எழுதணும். -8, மைனஸ் ஆர் யூனியன் ஆர் இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதணும். ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். இஃப் ஆர் எனி ஏ பிலாங்ஸ் டு ஆர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இது நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் வரும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை போட்டு எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சொன்னப்போ வெறும் நமக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இப்போ ஈக்குவல் அந்த சிம்பிள் சேர்த்து வருது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு வர்றப்போ அந்த இது மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸாக இருக்குது, லெஸ் தென்னாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்குது, கிரேட்டர் தெனாக இருக்கும். இங்கே ஈக்குவல் சிம்பிள் எடுத்துட்டனால இங்கே ஈக்குவல் சிம்பிள் எடுக்கல. ஓகேங்களா. இதோட வேல்யூஸ் எடுத்து எழுதுகிறப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிற சிம்பிள் வந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டு இது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் இன்டர்வல் போட்டணும். இங்கே கிடைக்கிறது வந்து ஏவோட எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறப்ப இது இந்த சைடு போகிறப்போ ப்ளஸ்ஸாக மாறுங்களா, அதான் ஏ ப்ளஸ் ஆர். இது இந்த சைடு வரப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ். அப்போது ஏ மைனஸ் ஆர், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 தென் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சாட்டிஸ்ஃபை த இன்இக்வாலிட்டி. அதாவது வந்து நமக்கு இங்கே கிரேட்டர் தென் ஆருங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா லெஸ் தென் மீன்ஸ் இப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -3 லெஸ் தென்னா 0 கம்மினா இந்த வேல்யூ தான் இருந்துச்சு அப்படின்னா சாட்டிஸ்ஃபை, இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஓகேவா. இது பாருங்கள் எக்ஸசைஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸு. இது வந்து இப்போ மோஸ்ட்லி 9th படித்தது தான் இதில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் கிளாஸிஃபை ஈச் எலமெண்ட் ஆஃப் √7, -1/4, 0, 3.14, 4, 22/7 ஆஸ் ஏ நம்பர். இந்த நம்பர்ஸ்லாம் இதில் எந்த நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. எதில் மெம்பராக இருக்குது, எதில் எலமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் √7 அப்படிங்கிறது ஒரு irrational நம்பர், ஏன்னா இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதான் எழுதியிருக்கோம். சின்ஸ் √7 இஸ் an irrational number. அப்போ irrational நம்பருங்கிறது இது எது, q, r minus q. ஓகேங்களா. அதாவது ரேஷனல் நம்பரில் இந்த க்யூவை தவிர்த்து நமக்கு ஏன்னா க்யூங்கிறது ரேஷனல் நம்பர், ஆறுங்கிறது நமக்கு ஆர் மைனஸ் க்யூன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இந்த ரேஷனல் நம்பர் ரியல் நம்பரில் ரேஷனல் நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியது இரேஷனல் நம்பர், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா. மைனஸ் அப்படின்னாவே அதை ஒமிட் பண்ணிடணும்னு அர்த்தம். ரியல் நம்பர்னால் இப்போ தான் நான் முன்னாடி சார்ட் போட்டு காமிச்சேன். ரியல் நம்பரில் ரேஷனல் நம்பரும் இருக்குது, இரேஷனல் நம்பரும் இருக்குன்னு. க்யூங்கிறது ரேஷனல் நம்பர், அப்போ ரேஷனல் நம்பரை ஒமிட் பண்ணிட்டோம்னா இதில் என்ன இருக்கும், இரேஷனல் நம்பர். அப்போது √7ங்கிறது இரேஷனல் நம்பருங்கிறதுல அந்த √7 இதில் இருக்கும். √7 பிலாங்ஸ் டு r minus q. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க -1/4. -1/4ங்கிறது ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பரா, ஏன்னா 1/4ங்கிறது ரேஷனல் நம்பர், இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரேஷனல் நம்பரில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம், பிலாங்ஸ் டு q. ஓகே, அடுத்து 0 இஸ் அன் இன்டீஜர். அப்போ 0ங்கிறது இன்டீஜரில் இருக்குது, ஸோ அதனால் இன்டீஜருங்கிறதையும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ரேஷனல் நம்பராகவும் எழுதிக்கலாம். எப்படின்னா 0/1ன்னு எழுதிக்கலாம், அது ரேஷனல் நம்பர் தான். ஸோ அதனால் இந்த 0ங்கிறது இசட்லேயும் இருக்கும், க்யூலேயும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். 3.14ங்கிறது நீ லோயர் கிளாஸில் படித்தது பையோட வேல்யூ. பை இஸ் நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங்னா என்ன அர்த்தம்னா நான் ரெக்கரிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதையும் நீங்கள் 9th படித்தது தான். ரெக்கரிங் அப்படின்னா ஒரு நம்பர் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். தான் நீங்கள் கூட என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இப்போ 0.3 பார் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3ங்கிற நம்பர்ஸ் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறது, அதை தான் நம்ம ரெக்கரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டடாக வராமல் வேறு நம்பர்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0.001, 0001 இது மாதிரி நமக்கு மாறி வர்றது, 0005 இது மாதிரி மாறி வரதை நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்டு நான் டெர்மினேட்டிங் மீன்ஸ் ஃபஸ்ட்டு டெர்மினேட்டிங்னா என்னன்னு தெரியணும். டெர்மினேட்டிங் அப்படின்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துடும், அதுதான் டெர்மினேட்டிங். அதாவது அதோட முடிஞ்சிடும், நம்மளால முடியும், அந்த ஃபினிஷ் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். நான் டெர்மினேட்டிங்னா கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, அதான் நான் டெர்மினேட்டிங். ஸோ இது வந்து இரேஷனல் நம்பரை தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் அன் இரேஷனல் நம்பர். ஏன்னா இரேஷனல் நம்பருக்கு நீங்கள் டெஃபினேஷன் 9th படிச்சிருப்பீங்க. இரேஷனல் நம்பர் இஸ் ஏ நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு. ஸோ 3.14 இஸ் இரேஷனல் நம்பர். ஸோ பிலாங்ஸ் டு இரேஷனல் நம்பருங்கிறப்ப க்யூன்னு போட்டானே r - q தான் வரும். சரி,
4 இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ 4ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ அந்த 4ங்கிறது நமக்கு நேச்சுரல் நம்பரில் இருக்கும், இன்டீஜரில் இருக்கும். அதுக்கப்புறம் 4/1ன்னு எழுதணும்னா அது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ அதனால் இதுலேயும் க்யூலேயும் இருக்குன்னு போட்டிருக்கேன். 22/7 பிலாங்ஸ் டு க்யூ. ஏன்னா 22/7 அப்படிங்கிறது ஒரு irrational நம்பர். சாரி, இது ஒரு ரேஷனல் நம்பர். பார்க்குறதுக்கு P/Q ஃபார்மேஷனில் இருக்கலவோ அதனால் ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். பட் இது என்னன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா irrational நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரூவ் தட் √3 இஸ் irrational நம்பர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சப்போஸ் √3 இஸ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு நான் ராங்காக கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆன்சரும் எனக்கு ராங்காக வரணும். அப்போது நான் சொன்னது தப்பு. அப்போ √3 இஸ் irrational அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, √3 அப்படிங்கிறது இப்போ நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துகிட்டோம். ரேஷனல் நம்பர்னாவே என்ன ஃபார்மில் இருக்கும்? P/Q ஃபார்மில் இருக்கும். ஸோ √3 நான் என்ன பண்ணுறேன்னா P/Qங்கிறப்போ M/Nன்னு எடுத்துக்கிறேன். இந்த M N என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கோட காமன் ஃபேக்டர் 1. அது என்ன காமன் ஃபேக்டர் 1? இப்போ நமக்கு 2/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பர் எடுக்கிறேன்னா இதோட காமன் டிவைசர் வந்து பார்த்தோன்னா 1 தவிர வேறு எந்த நம்பரும் இருக்காது. அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். வேர் M and N ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வித் நோ காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1. 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது. ஓகே, நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ரூட்டு ரிமூவ் ஆகி 3 மட்டும் கிடைக்கும். இங்கே m²/n². இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா m² = 3n². ஓகே, இது மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2m² = 6n². இதை நான் என்ன பண்ணுறேன்னாக்குன்னு 3 × அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இந்த 2n², இப்போ 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். அப்போது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த m² வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த m² அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு ஈவன். ஏன்னா 2n² இஸ் டிவிசிபிள் பை 2. 3 × பிரிச்சிருக்கே கண்ணு. அப்போ இந்த நம்பர் வந்து 2 × இருக்கிறனால கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் ஆகிறனால m² அப்படிங்கிற நம்பர் நமக்கு என்னென்னா ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னா எப்படி எடுத்துக்கலாம்னா m இஸ் ஆல்சோ ஈவன். m² வந்து ஈவனாக இருந்தால் கண்டிப்பாக m ஈவனாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ 2² 2ங்கிறது பாருங்கள், இது எம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது m வந்து ஈவனாக தானே இருக்குது. ஸோ m இஸ் ஆல்சோ ஈவன். அப்போ ஈவன் நம்பர் அப்படின்னாவே நம்ம எப்படி எடுக்கலாம்? நான் ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். ஈவன் நம்பர் அப்படின்னாவே என்ன இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்கும். அப்போ கேன்னு ஒரு நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த கண்டிஷனில் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்? எம்முக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணுறேன். எம்மோட வேல்யூ 2k. இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. அப்போ 4k² வரும். அப்போ 4k² வருங்கிறப்போ இதுவும் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2 தான். ஸோ அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குது? ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ எம்மும் ஈவன் நம்பராக இருக்குது. என்னு இப்போ எம்முக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர் 6. என்னுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர் 4. அப்போ இது கண்டிப்பாக நமக்கு என்ன 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஆமாங்களா? ஆனால் நமக்கு என்ன எடுத்துக்கிறோம்? m/n அப்படிங்கிறது நமக்கு காமன் ஃபேக்டரே இல்லை. எதை தவிர? 1 தவிர அப்படின்னு சொன்னோம். ஆனால் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது ரெண்டுமே ஈவன் நம்பராக கிடைச்சிருக்கனால கண்டிப்பாக காமன் ஃபேக்டர் வந்து 1 விட அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். போத் m and n ஆர் ஈவன் ஹேவிங் காமன் ஃபேக்டர் வந்து என்னது? ஈவன் நம்பர்னாவே கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன்னா நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன் தப்பு அப்படின்னு அர்த்தம். டு த ஏன் அப்படின்னா ஃபேக்ட் தட் m, n ஹேவ் நோ காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1. எம்ங்கிற n நம்பரும் 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தோம். பட் ஆனால் என்ன கிடச்சிருக்கு? 2ங்கிறது காமன் ஃபேக்டராக கிடச்சிருக்கு. ஸோ √3 இஸ் ஏ irrational நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஆர் தேர் 2 distinct irrational number such that the difference is a rational number. அதாவது ஒரு 2 irrational நம்பர் வேறு வேறு irrational நம்பராக எடுத்துக்கிறோம். irrational நம்பர்னாவே நீங்கள் ஜென்ரலாக எழுதுகிறப்போ இதுதான் a + b ரூட்டு என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பர். இது மாதிரி எடுத்தாவே அது நமக்கு என்னென்னா ஒரு irrational நம்பர். இல்லை நமக்கு இந்த பியை விட்டுட்டு வெறும் a + √n அப்படின்னு எடுத்தாலும் ரூட்டோட ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னாவே அது ஒரு irrational நம்பர். அப்போது நமக்கு 2 irrational நம்பர் வேறு வேறு நம்பர் எடுத்துகிட்டு அதை டிஃபர் பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம்னா அதுவும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது நானே தான் எடுத்துக்கிறேன். 2 irrational நம்பர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து 3 + √5, இன்னொன்று வந்து 6 + √5. ஓகேங்களா? அப்போ 6 + √5யும் 3 + √5யும் நான் மைனஸ் பண்ணுறேன். இதில் மைனஸ் பண்ணுறப்போ இது மைனஸ் அப்ளை பண்ணால் -√5 + √5 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 - 6 என்ன கிடைக்குது? -3. அப்போ -3ங்கிறது என்னது? எனக்கு ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? சரி, அகைன் question for 2 irrational numbers such that their sum is a rational number. அங்கே எடுத்துக்கிட்ட மாதிரி இதில் 2 irrational நம்பர் எடுத்துக்கிறோம். ஆனால் அதோட சம்மு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேன் யூ ஃபைண்ட் 2 irrational number whose product is a rational number. அதாவது 2 irrational நம்பர் எடுக்கிறப்போ அதோட ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே 9th இருக்கிறதா, நீ 9th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகே, 2 நம்பர் நான் irrational நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ √7 -√7 கேன்சல் ஆயிரும். ஸோ 5 +
7 நமக்கு என்ன கிடைக்கும்னா 12. ஸோ விச் இஸ் ரேஷனல். ஓகே, அடுத்து இன்னொரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பரை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், இது a + b × a - b ஃபார்மேஷனில் இருக்கா. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? a² - b². ஏங்கிறது 5, bங்கிறது √7. ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ரூட்டை ஸ்கொயர் பண்ணுறப்போ √2² கேன்சல் ஆகிட்டு 7 மட்டும் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 18. ஸோ விச் இஸ் ரேஷனல். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணு, ஃபைண்ட் த பாசிட்டிவ் நம்பர் ஸ்மால் தென் 1/2 65. இதோட ஸ்மால் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாசிட்டிவ் நம்பரில். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா கிவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1000 அப்படிங்கிறது 1001 சின்ன நம்பர். ஆமாங்களா, இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இந்த கண்டிஷன் வச்சுட்டு 1/2 லெஸ் தென் 1/2 1/2 ஏன்னா நமக்கு 2 பவர் டினாமினேட்டரில் வர்றப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ என்னவாக இருக்குன்னா சின்னதாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப 2/1000 கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ 2/1000 விட சின்னதாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 2/1001. ஓகே, இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2 பாருங்கள். இதில் அப்சல்யூட் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஃபார்முலா சொன்னலவா, மாடுலஸ் கொடுத்துருந்தா எப்படி போடணுன்னு ரொம்ப ஈஸி தான் கண்ணு. பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் 3 - x < 7 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ்லேயும் வரும் ப்ளஸ்லேயும் வரும். பாருங்கள், மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி தான் போட்டிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வர, அப்போ +3 இந்த சைடும் கொண்டுட்டு போகணும், இந்த சைடும் கொண்டு போகணும். ஓகேங்களா, அப்போ +3 இந்த சைடு வரப்போ என்னவா மாறும், -3 வரும். அதே மாதிரி தான் இந்த சைடும் -3 போட்டிருக்கேன்னா இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள், ரெண்டும் சேம் சைன். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ப்ளஸ் ஆயிரும். இன்இக்வாலிட்டியும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இன்இக்வாலிட்டியை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ அது லெஸ் தெனாக இருந்தால் கிரேட்டர் தானாக மாறிடும், கிரேட்டர் தானாக இருந்தால் லெஸ் தெனாக மாறிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ கிரேட்டர் தானாக மாறிடுச்சு, இதுவும் கிரேட்டர் தானாக மாறிடுச்சு, இது மைனஸ். ஓகே, எப்பயுமே நமக்கு லீஸ்ட் வேல்யூ வந்து இந்த சைடு இருக்கணும், அப்பர் வேல்யூ வந்து இந்த சைடு இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி என்ன ஆயிரும்னா சேஞ்ச் ஆயிரும். இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்பையும் சேஞ்ச் ஆகும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்பையும் சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வரப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் எக்ஸோட வேல்யூ வந்து இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா x பிலாங்ஸ் டு எப்படி எழுதலாம், -4, 10 ஓப்பன் இன்டர்வல். ஏன் ஓப்பன் இன்டர்வல் போடுறேன் நான், இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் இல்லாதனால. ஓகேங்களா, இந்த எக்ஸசைஸில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பாருங்கள் என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் 4x - 5 greater than or equal to -2. ஓகே, இப்போ greater than or equal to -2ன்னு இருக்குது. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குல்லவா, அதை வெளியே எடுத்துறேன். வெளியே எடுக்கிறப்போ மாடுலஸை விட்டு வெளியே எடுக்கிறப்போ நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். ஸோ இது எக்ஸ் வரும். இங்கே வெளியே எடுக்கிறப்போ இங்கே 4 இல்லை இல்லவா, அதனால் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே வைக்கண்ணே, அடுத்த ஸ்டெப் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த சைடு வரப்போ என்னவா மாறும்னா டிவிஷனாக மாறும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இது சொல்கிறப்போ x - a greater than or equal to r அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த r வந்து நமக்கு லெஸ் தென் 0வாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் ஒன்று முன்னாடியே ஃபார்முலா சொல்கிறப்ப சொன்னேன். ஸோ அந்த கண்டிஷன் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். எனி x பிலாங்ஸ் டு r will satisfy this inequality. எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் நீங்கள் ரியல் நம்பர்லேருந்து கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகும்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இங்கே வந்து r is less than 0, இதோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கிறனால, 0வோட கம்மியாக இருக்கிறனால. ஓகேங்களா, பாருங்கள் நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் 3 - 3/4x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. ஓகே, ஃபஸ்ட்டு நான் மாடுலஸை ரிமூவ் பண்ணுறேன். மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு இந்த +1/4ங்கிறது இந்த சைடு -1/4 வரும், இந்த சைடு +1/4. நமக்கு இது கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு உனக்கு ஃபார்முலா தெரியணும். அப்போ இது நமக்கு வந்து இந்த சைடு -r வரும், இந்த சைடு +r வரும். ஓகேங்களா, அடுத்து நமக்கு இந்த எக்ஸ் மட்டும் தான் வேணுங்கிறப்ப முன்னாடி இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த சைடு வரப்போ நமக்கு ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறிடும், மைனஸாக இருந்தால் +ஆக மாறிடும். ஸோ மைனஸ். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3 சார் நமக்கு என்ன கிடைக்கும், 12. அது -12. -12ஓட -1 ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், -13/4. அதே மாதிரி இந்த சைடு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 4 3 சார் -12. -12 + 1 -1/4. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணிட்டேன். எல்லாம் 4 கேன்சல் ஆயிருதுங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா -3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா -3ஆல் டிவைட் பண்ணால் தானே இந்த இடத்துல கேன்சல் ஆகும். ஸோ -3ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது என்ன ஆயிரும்னா நமக்கு கிரேட்டர் தானே மாறிடும், இதுவும் கிரேட்டர் தானே மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லிமிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, பாருங்க மாடுலஸ் ஆஃப் x -10 லெஸ் தென் -3. ஓகே, இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு -10 அந்த சைடு கொண்டு போயிருங்க.
-10 அந்த சைடு கொண்டு போகிறப்ப என்ன ஆயிரும் +10 மாறிடுங்களா. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன <7. இப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம என்ன வரும், நமக்கு இங்கே எக்ஸ்னா இங்கே +7னா இங்கே -7. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சால்வ் 1/mod of 2x - 1 < 6 அண்ட் எக்ஸ்பிரஸ் த சொல்யூஷன் யூஸிங் த இன்டர்வல் நொட்டேஷனில் நமக்கு போட சொல்லியிருக்காங்க. ஓகே, போடலாம். நம்ம <6 கிடைக்குதுங்களா. இப்போ நான் டினாமினேட்டரில் இருக்கனால 2 சைடும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன். ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன்னா அடுத்து நான் அந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ நமக்கு 2x - 1 வந்துடும். அப்போ இந்த லிமிட் வந்து இங்கே மைனஸ் கிடைக்கும், இங்கே ப்ளஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த -1 இந்த சைடு போகிறப்ப +1 மாறும், இந்த சைடும் போகிறப்ப +1 மாறிடுச்சு. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 6 - 1 5/6, இது 6 + 1 7/6. ஓகே, இங்கே எக்ஸ் தான் வேணும், நமக்கு 2 வேணாம். ஸோ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிடலாங்களா. டிவைட் பண்ணுறப்போ ஆல்ரெடி 6 இருக்குது, டிவைட் பண்ணுறப்போ இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 2 வரும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதை எடுத்து எழுதுறப்போ நமக்கு இது மாதிரி கிரேட்டர் சிம்பிள் இருந்தாவே நமக்கு எடுத்து எழுதலாம். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்தால் தான் இந்த இடத்துல க்ளோஸ்டு இன்டர்வல் வரும். இந்த 2 நம்பர் எழுதுறப்போ ஈக்குவல் சிம்பிள் இல்லைன்னா ஓப்பன் இன்டர்வல் இன் -∞ to, அதாவது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து -∞ +∞ வரைக்கும். இந்த இடத்துல வந்து 5/12, இந்த சைடு 7/12. இதைத்தான் நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். -∞, 5/12, 7/12, ஓகேங்களா. ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருக்கன்னு சால்வ் -3 mod of x + 5 < -2 அண்ட் த கிராஃப் த சொல்யூஷன் செட் இன் ஏ நம்பர் லைன். அதாவது நம்பர் லைனில் நம்ம கிராஃப் போட்டு காமிக்கணும். ஓகே, எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். -3 mod of x + 5 < -2. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் நம்பரை அந்த சைடு கொண்டு போயிருங்க, -7. ஓகேங்களா. அடுத்து இந்த -3ஆல் டிவைட் பண்ணிருங்க, நமக்கு என்ன கிடைக்கணும். இதை தான் அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடும். நான் இன்னும் மாடுலஸை ரிமூவ் பண்ணல, இதை தான் இந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போ 7/3. இப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ இந்த 7/3ங்கிறது இந்த சைடு மைனஸில் வரும், இந்த சைடு ப்ளஸில் வரும். அப்போ சொல்யூஷன் செட் நமக்கு என்னென்னா இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறனால இந்த இடத்துல பாருங்கள் க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டிருக்கேன் இந்த நம்பருக்கு. இது 2 நம்பருமே நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் நம்பர் லைன் எழுதுறப்போ -∞ to +∞. ஓகேங்களா. இப்போ நான் நம்பர் லைன் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். -∞ +∞, -7/3 +7/3 இந்த 2 லிமிட்டை தான் எடுத்து எழுதியிருக்கேன். -∞ -7/3 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத நான் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. இதுவும் அதே தான் பாருங்கள். சால்வ் 2 × mod of x + 1 -6 < 7. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த -6 இன்சைட் கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா. ஸோ 7 + 6 என்ன கிடைக்கும், 13. அடுத்து இந்த 2ஆல் டிவைட் பண்ணிடலாங்களா. இப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், +. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த +1 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா -1 மாறிடும், இந்த சைடு -1. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா -15/2, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 11/2. ஓகேவா. அப்போ இன்டர்வல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா -15/2 11/2. ஓகேங்களா. இதை நான் கிராஃப் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சொல்கிறது புரியுதுங்களா. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ -15/2, 11/2. அதை மட்டும் நான் கிராஃப் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 5th one. 1/5 mod of 10x - 3 < 1. ஓகேங்களா. ஃபஸ்ட் அந்த 1/5ல் இருக்கக்கூடிய 5 இந்த சைடு போகிறப்ப நமக்கு என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை ஆகுங்களா. அப்போ 1 × 5 5 ஆக்கண்ணே. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ -5 + 5 கிடைக்கும். இந்த -2 அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது -3 < 10x < 7 கிடைக்குது. ஸோ இது மறுபடியும் எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்ப 10ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா.